நைட்டு ஒரு 7 மணிக்கு கால் பண்ணி, "அப்பா ஸ்ரீபெரும்புத்தூர்ல கார் இருக்குது. அத போய் கொண்டு வரணும்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ராபிடோ போட்டு கிளம்பிட்டேங்க. இந்த இடத்துல நிறைய மான் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்மளும் ராபிடோ ஏறியாச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதா, அதனால் அங்கே சார் வந்து ஓட்ட முடியாது. அதனால நம்ம தான் இப்போ போயிட்டு சார் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு 7 மணிக்கு கிளம்பிட்டு ஒரு 8:30க்கெல்லாம் அங்கே ரீச் பண்ணிட்டோம். ஸோ காரும் பார்த்தாச்சுங்க. இந்த கார் தான் எனக்கு ஓட்ட போகிறோம். பென்ஸ் தான் C220D. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஷூட்டிங் முடியலப்பா, வெயிட் பண்ணுங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப நேரம் பார்க்குறேன். 8:30க்கு வந்தேன் கைஸ். இங்கே 10 மணி ஆகிடுச்சு. ஆனாலுமே இன்னும் ஷூட்டிங் முடியல. ஸோ அதனால் நானே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரம் ஷூட்டிங்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரில. மானிட்டர் கிட்ட போய் உட்காந்துருந்தேன். எப்படி தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக தெரியுறாங்க. என்ன கேமரா யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் கேமராமேன் பக்கத்தில் தான் இருந்தார். அவரும் கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தேன் எப்படி இருக்குங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோறு போடுறாங்கப்பா, போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே நானும் சோறு சாப்பிட கிளம்பிட்டேன். 2 சப்பாத்தி 2 இட்லி போட்டாங்க. சோறு நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.